உங்க வீட்டில் 6 மாச குழந்தைக்கு எந்த விதமான உணவு ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது உங்க வீட்டில் பெரிய குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த விதமான உணவு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை மறங்க, சூப்பரான ஒரு ஃபுட் ஒன்று இருக்கு. நானே டிசைன் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட பேரு கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ். இதுல 3 விஷயம் தான் ரொம்ப சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று growth, இன்னொன்று இம்யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. பல் போனா சொல் போச்சு, ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படின்னு பல்ல பத்தி நிறைய பழமொழிகள் தமிழ்ல அழகா இருந்தாலும், ஒரு குழந்தைக்கு பல்லு முளைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டுல பொதுவாகவே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் அதே சில சமயம் பயமாகவும் இருக்கு. இது SSL Care சேனல். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பல் முளைப்பை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இது ஆங்கிலத்தில் டீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீதிங்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத முதல்ல பேசுவோம். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். ஒரு குழந்தை எடை மற்றும் தலை சுற்றளவு நீளம் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்க மருத்துவர் சொல்றாரு அப்படின்னா, குழந்தைக்கு எப்ப சார் முதல்ல பல்லு முளைக்கும்னு கேட்டீங்கன்னா 15 மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. சில குழந்தைங்க பிறக்கிறப்பே பல்லோட பிறப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேர் வந்து நியோநேட்டல் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிறக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய பல்லு பேரு நியோநேட்டல் டீத் வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா நியோநேட்டல் டீத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலான்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணு மேல் தாடை இல்லாட்டி கீழ் தாடையில பல்லு முளைக்கும். இந்த குழந்தைங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறப்போ கட்டாயமா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தாய்க்கு வலிக்கும். அது மட்டும் இல்லாம பல்லு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சோக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த பல்லு கலந்து போயிட்டு மூச்சு குழாயில அடைப்பட்டுச்சு அப்படின்னா குழந்தைக்கு சுவாச பிரச்சனை மற்றும் மூச்சு குழாய் அடைப்பு வரணுன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அந்த பல்லை யூஸ்வலா டாக்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ இந்த நியோநேட்டல் டீத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தாய்க்கும் வரலாம், அவங்களுக்கும் வரலாம். ஸோ அதனால இந்த பல்லை வந்து கட்டாயமா நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உட்படுத்துறோம். இது நம்பர் 1. நம்பர் 2, பல்லு எப்போ சார் பொதுவாக முளைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க 7 மாதம், சில குழந்தைங்க 8 மாசத்துலேருந்தே பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆங்கிலத்தில் சென்ட்ரல் இன்சைசர்னு சொல்லக்கூடிய இந்த பல்லு தான் முதல்ல முளைக்கும். இந்த பல்லு முளைக்க ஆரம்பிச்சதுனாலே பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு வலியும் வேதனையும் வர ஆரம்பிச்சிடும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக 9 மாசத்துல ஒரு 3 விஷயங்கள் நான் கனெக்ட் பண்ண போறேன். இப்போ எல்லாருமே சொல்றது குழந்தை தவழ ஆரம்பிச்சிருச்சு, வயத்தால போகும் அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. குழந்தை தவழ ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்தையும் வாயில் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாயில் எடுத்து போடக்கூடிய குழந்தைக்கு தான் லூஸ் மோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பல் முளைக்கிறதுக்கும் லூஸ் மோஷன் போறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ 9 மாசத்துல ஒரு குழந்தைக்கு பல்லு வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு தெரியுது அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி உணவுகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு 9 மாசத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் கையும் வாயும் தொடர்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஹேண்ட் அண்ட் மவுத் கான்டாக்ட் வந்து அழகான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த டைம்ல எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. எல்லா அம்மாங்களும் பண்ணக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அடைச்சிக்கு புதுசாக அதெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இன்னும் மேஷ் பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அண்ட் நான் ஸ்டிக்கி. ட்ரை என்றது வறட்டுத்தனமான பொருள், நான் ஸ்டிக்கின்றது ஒட்டாத பொருள். ஸோ எந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைட் சிக்கன் கொடுக்கலாம், மட்டன் கொடுக்கலாம், ஃபிஷ் கொடுக்கலாம், பீஃப் கொடுக்கலாம், வடை, பஜ்ஜி, போண்டா, கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய தோசை, கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய பூரி, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன ஆகும், சாப்பிட்றப்போ ஆக்சுவலாக அவங்களா அந்த ஃபுட்டை வாய்க்குள்ளே தள்ளி பல்லோட இடுக்கில் தள்ளி தொண்டைக்குள்ளே தள்ளி அழகாக முழுங்கிடுவாங்க. இந்த பயிற்சி தான் நமக்கு முக்கியமாக தேவையே தவிர பயம் கிடையாது. ஸோ பல்லு முளைக்க ஆரம்பித்த உடனே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கடிச்சு கிழிக்கக்கூடிய உணவுத்தன்மையான பொருட்களை கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பல்லு இல்லைன்னா கூட ஜவுளியே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களால பசியை ஆத்திக்க முடியறதை விட புதுவிதமான ருசிகளும் புதுவிதமான பக்குவங்களும், அதாவது ஆங்கிலத்தில் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த டெக்ஸ்டர்ஸை குழந்தைங்க அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வாய்க்கும் மூளைக்கும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உணவை ஆக்சுவலாக ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை தானா இவ்வளவு நாள் அரைச்சி நம்ம கொடுத்த உணவுகளை முழுங்கிட்டு இருந்த குழந்தை இனிமே மென்னு சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ பல் முளைப்போ என்ன ரீசனோ, எந்த காரணமா இருந்தாலுமே அது ஒரு மருத்துவ நோயோட தயவுசெய்து தொடர்பு சொல்ல வேண்டாம். ஸோ பல்லு வளர ஆரம்பிச்ச குழந்தைக்கு நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பற்களோட ஆர்டர். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாடையில இன்னும் கடவா பல்லு வரல சார் அப்படின்னா, கடவா பல்லு தான் கடைசியா வரப்போற பல்லு. முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய பற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் தாடையில முன் பல்லும், கீழ் தாடையில கீழ் பல்லும், அது இல்லாம அதுக்கப்புறம் ஆரம்பத்துல சைட்ல வரும், பின்னுக்கு வளர ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு அழகா பல்லு முளைக்க ஆரம்பிக்கிற அந்த அழகான ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் குழந்தைங்களுக்கு எல்லா வீட்லயும் நடக்கவும் செய்யுது.
ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்லையும் சொல்லியிருக்கேன், நிறைய ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் தைரியமாக 7th 8th மந்த்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீதிங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய வீட்டில் இன்னைக்கு டீதர் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டீதர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் வந்து டீதர்கள் வந்து ஒன்று BPA ஃப்ரீ மெட்டீரியலில் பண்ணக்கூடிய டீதரை யூஸ் பண்ணுறாங்க, சில வீட்டில் சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்க, சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் பண்ணக்கூடிய கடிக்கும் தன்மையை பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் டீதர்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட்டில் நிப்ளர்ன்ற பொருட்களே வந்திருக்கு. நானே சில ப்ராடக்ட்ஸை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நிப்ளர்ஸை பற்றி. அது உள்ள பழத்தை போட்டு குழந்தைங்களுக்கு அதை ரசித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு வணிக தளத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அஜ்வைன் ஸ்டிக் இருக்கு, குழந்தைங்களுக்கு சூப் ஸ்டிக் இருக்கு, பிரெட் ஸ்டிக் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல மைதா பயன்படுத்தாம வெறும் வீட் மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. எல்லா பொருட்கள்லையும் மைதா இருக்கு. ஏன்னா இது பேர் வந்து பைண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒட்ட வைக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து மைதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எல்லாத்துலேயும் மைதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சால்ட் ஆட் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பார்க்குற அம்மாக்கு என்ன பண்ணுறாங்க, சூப் ஸ்டிக்கோ பிரெட் ஸ்டிக்கோ இல்லை வேற ஏதாவது ஸ்டிக்கோ இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு இதுதான் நம்ம அடுத்தது வந்து 9 months இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காலத்தோட கட்டாயம்படி இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய குச்சிகளை வாங்கி கொடுக்குறாங்க. இதை கொடுக்கறதுனால குழந்தைங்க என்ன பண்ணுது, ஓரலாக அதாவது வாய்க்குள்ள ஸ்டிமுலேஷன் இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய செக்மெண்ட்ல பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை எப்படி பூர்த்தி பண்ண போறோம், இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோக்கள்ல காட்ட போறோம். ஸோ பற்களை பத்தி கடைசியா 2-3 வரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பால் பற்கள் 6 வயசுக்கு முன்னாடி விழுந்துரும். 6 வயசுக்கு மேல எல்லா பல்லும் பெர்மனண்டா உங்களுக்கு செகண்டரி டென்டிஷன் வர ஆரம்பிச்சிருன்றது மறக்காதீங்க. ஸோ வாய் சுகாதாரம் முதல் பள்ளி ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோஸ்ல காட்டியிருக்க மாதிரி பல்லு விளக்கிறதுக்கு ஒரு சின்ன டர்க்கி டவல் உங்க விரல சுத்தி குழந்தைக்கு வாயில தேய்ச்சா போதும். குழந்தைங்க பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஃப்ளூரைடு இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்க பேஸ்ட்டை முழுங்கினாலும் தப்பு இல்லை, அதனால எந்த குறையும் இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பேஸ்ட் முழுங்கிறது ஒரு வியாதியை கொண்டு வராது, அது விஷமும் கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க, நிறைய இந்த டீதிங் செக்மெண்ட்ல நிறைய பேச போறோம். உணவுகளோட பக்குவம் சொல்லக்கூடிய டெக்ஸ்சரை பத்தி நிறைய பேச போறோம். கீப் வாட்சிங் தி ஸ்பேஸ். சில முக்கியமான நிகழ்வுகளோட கட்டாயம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸை தொடர்ந்து எழுதுங்க. குழந்தையும் பார்த்துங்க, குழந்தைக்கு வரக்கூடிய பல்லையும் பார்த்துங்க, அவங்க பேசக்கூடிய சொல்லையும் பார்த்துங்க. நன்றி, வணக்கம். இது டாக்டர் தானசேகர்.